நெஞ்சில் குடியிருக்கும் இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான் தெரியலடா சாமி. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். அழாத அழாத அழாத, நாம அவனுக்கு 3 பேர் இருக்கோம்டா, அழக்கூடாது. கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் என்ன தேடுறாங்க, எங்க இருக்காருன்னு தெரியாம ஓட்டு 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 வராம் பாரு வேட்டக்காரன். திமுகவை இப்படிலாம் யாரும் கேவலப்படுத்தி அடிச்சிருக்க மாட்டாங்க, ஓட விட்டுருக்க மாட்டாங்க. ஓட்டு 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 வராம் பாரு வேட்டக்காரன். ஓடினே இருக்கிறாரு. இன்னொருத்தர் ஃபாரின்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. நீ ஒளிரடமா, நான் அரை மணி நேரமா இங்க ஒளிஞ்சிட்டு இப்போ நான் ஒளிரடங்கிற. சிங்கப்பூருக்கு செக்கப்புக்கு போனார்ல அவரு. என்ன கம்ப்ளைண்ட்? என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? கையில கட்டு போட்டுக்கின்னு ஹார்ட் அட்டாக்ன்றீங்க. தோண்ட தோண்ட எத்தனை பேர் மாட்ட போறாங்களோ தெரியல. ஒரு முரட்டு சம்பவத்தை விஜய் அவர்கள் திமுக செஞ்சிட்டாங்க, அவ்வளவுதான். வேற இதுல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. சரியான சம்பவம். எதுக்குடா அவனை தொட்ட? அவன் சுடு தண்ணியிலே கைய விடுவான், உன்னை சும்மாவா விடுவான்? பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னவனை எடுத்தாங்க பாருங்க ஒரு ஓட்டம். எடுத்தேன் பாரு ஓட்டம், மார்க்கெட் கூட நான் பார்க்கலையே அப்படி ஒரு ஓட்டம். எனக்கே ஃபர்ஸ்ட் புரியல, ஏன்பா ஓடுறாங்க அப்படி என்ன நம்ம இப்போ சொல்லிவிட்டோம். அதான் அந்த குற்றம் உள்ள நெஞ்சுக்கு தான் குறுகுறேங்கும். இனிமேல் அசம்பிளியில் வந்து அவங்க அந்த மாதிரி எந்திரிச்சு ஓடாமல் இருக்கணும்னா ஸ்பீக்கர்கிட்ட நம்ம ஒன்று தான் கேட்கணும். இனிமே பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார், அதுதான் உள்ள வரும்போது எல்லா டோரையும் சாத்திடணும்னு சொல்றேன் நான். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே எல்லா டோரையும் இழுத்து லாக் பண்ணுங்க. போக மாட்டாங்க, கேட்குற கேள்விக்கு பதிலும் கிடைச்சிரும். அதனால வரப்போற இடைத்தேர்தல மக்களே, இந்த தீய சக்தி திமுகவை நல்லா வெச்சி வெளுத்து விடுங்க. யோசிங்க, ஆளுக்கள் யோசிங்க, என்ன பண்ண முடியும் யோசிங்க. அவன் நல்லா இருக்க கூடாது, அவனை சந்தோஷமா இருக்க விடக்கூடாது. காலத்துக்கும் எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கு நிரந்தரமான ஒரு பதிலடியை நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும். உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது. என்கிட்ட ஹெவியா இருக்கத்தான் செய்யுது. பணமா ஜனமா அப்படின்னு கேட்டா என் ஜனம் தான் எனக்கு முக்கியம். தான் கேக்குறேன், இன்னும் கனவுலயே இருக்கிறீங்களா? முதல்ல முழிச்சு வாங்க, ரியாலிட்டிக்கு வாங்க. முடியாது, நீ கல்லாட்டாடுங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். உங்க ஆட்சி எல்லாம் வீட்டுக்கு போய் டிவிக்கேன்னு ஒரு ஆட்சி வந்து ரொம்ப நாள் ஆச்சு. என்னப்பா சொல்ற? வெற்றி தோல்வி எல்லாம் அரசியல சகஜம் சார். அதுக்காகலாம் வெறி பிடிச்சி இந்த பதவி வெறி பிடிச்செல்லாம் அலைய தேவையில்லை. நல்ல விதமாவே சொல்றேன், நியாயமான அரசியல் பண்ணுங்க. ஓ, அதுதான் உங்களுக்கு தெரியாதுல்ல. அது இவங்களுடைய இப்ப முதல்வராக இருக்கட்டும், முன்னாடி இருந்த கலைஞராக இருக்கட்டும், ஏதாவது ஒரு முதல்வர் எப்பயாவது இந்த மாதிரி ஒரு ஊழலற்ற நிர்வாகம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? அவர் தான் மெயின் வில்லன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா திமுகவில் வந்து இளைஞரணியில் மட்டும் ட்ரஸ்ட்ல மட்டுமே 10,000 கோடி ரூபாய் இருக்கு. இது ரெண்டையும் உழைச்சுத்தானே நான் பெற்றிருக்கேன். சொல்லி இருக்காங்களா? வரலாற்றை திரும்பி பின்னாடி பாருங்க. என்னால முடியாது சொன்னதே கிடையாது. ஏன்னா அந்தந்த இடத்துல அதாவது கட்டி விட்டது அவங்க. எவனாவது திருடன் பதில் சொல்ல விடுங்க. ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை பெருமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. பஞ்சாயத்து நடக்குதா? யாரா இருந்தாலும் தைரியமா சொல்ல பாருங்க, பயப்படாத. பயப்படாதா. டிடிசிபி அப்ரூவலா இருக்கலாம், சிஎம்டில கட்டணதா இருக்கலாம், எல்லாத்துலயுமே இருக்கு. ஒரு பேரை பிடிக்கல. நீ என்னையா பிராட் சொல்லவா பதில் சொல்லவா? என்ன தெரியுமா? விஷயம் தெரியுமா? எல்லாரும் எப்படி தெரியும்? பதில் சொல்லட்டும். சொல்ல விட மாட்டாரு. எங்க குட்டு வெளிப்பட்டுமோ அண்ணன் பதட்டப்படுறாரு. ஆமா, நீ கரெக்டா கேக்குறாயா? முதல்ல பிடிக்க வேண்டியது யாருன்னா அமைச்சர். அந்த மாதிரி தான் நாங்க ஐயா சிவசங்கரை கூப்பிட்டு டிவிஎஸ்சி விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி 23 லட்சம் ரூபாய் மோசடி செய்த விவகாரத்தில் திமுக முன்னாள் அமைச்சர் சிவசங்கருக்கு சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர்.
ஐயா ஏவா வேலு கிட்ட போயிட்டு ரோடே போடலையே, ஏங்க ரோடு போடதா சொல்லி பில்ல கிளைம் பண்ணிருக்கீங்கன்னு ஈடி கேக்குது. உசுர வெறுத்து கரண்ட் பெட்டியில கை வச்சதுக்கு நல்ல கலெக்ஷன். மீடியாலாம் எங்களுக்கு வேணாம், மீடியா சுத்தமா வேணாம். முதலமைச்சர் அவர் விரும்பினா பேசுவார், அப்படிங்கிற மந்திரிங்க பேசுவாங்க, அதை போய் நீ கேட்டுக்கோ. அப்படியா? என்ன அப்படியா? முக்கியமான இஷ்யூஸ்ல அந்த கட்சியோட கருத்து என்னன்றதை பத்தி முதலமைச்சர் வாயால நீ கேட்கணும், அல்லது முக்கியமான பிரச்சனைகள் பத்தி முதலமைச்சர் வந்து கருத்து கேட்கணும்னா அப்படியே போயிரு. அதெல்லாம் முடியாது. எதுக்கு நான் உங்ககிட்ட பேசணும்? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். எப்போ தோணுமோ நாங்கள் அப்போ பேசுவோம். மாதம் ஒரு தடவை பேசுவோம், அல்லது 2 மாதம் ஒரு தடவை, எப்போ வேணால் பேசுவோம், எங்களுக்கு தோன்றதை பேசுவோம். ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இப்போ கரூர் போகிறாருன்றத 5 நாளைக்கு முன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கசிய விட்டாங்க அந்த நியூஸ். இட் வாஸ் லீக்டு. பிளான் பண்ணி பண்ணணும். முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் என்ன பண்ணுறாங்க, லீக் பண்ணுறாங்க. அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாமல் லீக் பண்ணுறது. லீக் பண்ணும்போது அதை வச்சுட்டு பேசுகிறாங்க. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? ரோடு போட்டா ரோடுக்குள்ள பாஜக வந்துருன்றீங்க. அந்த காமெடி தான் இன்னும் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப ரோடு போடாம ஏங்க ஹோல்ட் பண்ணீங்க? அதை கேட்டாக்க இங்க திருவண்ணாமலை ஹாஸ்பிடல் வச்சிருக்கிற மனுஷன் குளத்தூர் சிங்கப்பூர் ஆகிட்டேன்னு சொன்ன பெரிய மனுஷன் எல்லாம் சேர்ந்து சிங்கப்பூருக்கு போய் வாக்கிங் போயிட்டு இருக்காரு, நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. இன்னமும் நீங்க தான் ஆட்சியில் இருக்கிற மாதிரி விஜய் கரூருக்கெல்லாம் போக கூடாது, விஜய் இங்க போக கூடாது, அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாதுன்னு எனக்கு புரியலையே. அவனை விடாதீங்க, அவனை வெட்டி கொல்லுங்க அப்படின்னு பிபி அந்த பண்ணிக்குட்டி மாதிரி பதறிக்கிட்டே இருக்குது. ஆனா இன்னைக்கு நாங்க மிஸ்ஸாக்கே பயப்படாதவங்க தான் சிங்கப்பூர்ல ஓடி போய் ஒளிஞ்சிருக்கிறாங்க. இங்க வந்து தேடப்படும் குற்றவாளியாக அக்யூஸ்டாக தெரியுறாங்க. ஓடுறாங்களா இல்லையா, ஓடி ஒளிஞ்சிருக்காங்க இல்லையா? சொல்லுங்க. தமிழ்நாடு நீதித்துறை மேல நம்பிக்கை இல்லையா? கேரளா சரண்டர் ஆக சொல்லுங்க, கர்நாடகால சரண்டர் ஆக சொல்லுங்க, ஆந்திரால சரண்டர் ஆக சொல்லுங்க. ஏன் ஓடுறீங்க? ஏன் பயம்? நீங்க தான் தப்பு செய்யல, நீங்க சட்டமன்ற உறுப்பினரை விலைக்கு வாங்கல, இந்த ஆட்சியை கவுக்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா சதி செய்யல, நீங்க தான் மிஸ்ஸாக்கு பயப்படாதாச்சு, ஆண் சிங்கமாச்சு, வர வேண்டியதானே. ஏன் ஓடி ஒளியறீங்க? நீங்க ஒரு லூகார் நோட்டீஸ் கொடுத்து தேடப்படும் அக்யூஸ் குற்றவாளியாக தெரியுறீங்க. அறிவு கட்ட தற்கொலை, அறிவில்லாத தற்கொலை, வாய முடியாது. நீ வாய மூடு, நீ வாய மூடு, நீ வாய மூடு. தேடப்படும் குற்றவாளி, தேடப்படும் குற்றவாளி வந்து சரண்டரா சொல்லு. நீ வாய மூடு. நீ தற்கொலை, நீ தற்கொலை. நான் கேட்க முடியாது. நீ தற்கொலை, தற்கொலைதான் நான் கேட்க முடியாது. நீ தற்கொலையா? நீ தற்கொலை யார தற்கொலைன்ற? நீ தற்கொலை, கையெழுத்து போடு. நீ தான் தற்கொலை, கை நாட்டு தற்கொலை. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க மூடிட்டு வாங்க.